என்னங்க என்னங்க என்னடி பூரிய தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கிற? காலையில கடைக்கு பலகாரம் போட்டாகணும் கடந்து ஒராசுறாள. ஒராசிட்டாலும் இந்த ஊரையே என் பேர்ல எழுதி வச்சுட்டு போறீங்க. இல்ல இந்த படுத்து தூங்குதே நம்ம 5 வயசு பொண்ணு அலங்காரம், அதுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போறீங்க. சொத்து எங்க போயிட போகுது? பத்திரம் என் கையில. கையெழுத்து அவங்க கையில. உங்க தம்பியும் தங்கச்சி அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டுவாங்களா? நான் ஊதாரி புள்ளன்னு சொத்தெல்லாம் என் தங்கச்சி மேலயும் என் தம்பி மேலயும் எழுதிட்டு அந்த ஆளு போய் சேர்ந்துட்டான். சரி, அந்த சகுனி கிழவன் தான் செத்து ஒளிஞ்சிட்டான். இந்த சனியனுங்க கெஞ்சியும் கேக்குறோம் மிஞ்சியும் கேட்டுட்டோம், கூட பிறந்த அண்ணன் தானே, சொத்தை எழுதி கொடுத்துருவோம்னு கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்குதுங்களா? அதுக்குதான் சோறு தண்ணி இல்லாம அதுங்களை பக்கத்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிறேன். உயிருக்கு பயந்து உயிர்ல கையெழுத்து போடாமையா போதுங்க? பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுவியா? அதை விட்டுட்டு வெறும் தண்ணிய கொடுத்தே தம்பிய சாகடிக்க பாக்குறியே. பாபு, அண்ணன் பூரி தரான், வாங்கிக்கடா. வா. இந்த பூரி மட்டும் இல்ல, வேலைக்கு சோறு, ராத்திரில குடிக்க பாலு, போட்டுக்க புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். அக்கா கிட்ட சொல்லி பத்திரத்துல கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. கையெழுத்து வாங்கி கொடுக்குறியாப்பா? இந்த பூரி இந்தாப்பா பூரி. வா வாப்பா. அட பாவி, கைய வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டியடா. கடிக்காம சொத்துக்காக அவனுக்கு ஆசை காட்டி பூரிய லஞ்சமா கொடுத்தா சும்மா இருப்பானா? நீ பேசாத. எவனையோ காதலிச்சு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் திரும்பி வந்த உடனே இந்த சொத்தெல்லாம் வச்சு 2 பேரும் கும்மாள் அடிக்கலான்னு பாக்குறீங்க. அதுக்குதான் தம்பியை தயார் பண்ற. முன்னால பிறந்த அண்ணனை மறந்துட்டேன். காசுக்காக இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு அழுத்தமா அண்ணன் வேற சொல்றியே, வெக்கமா இல்ல? காரியா துப்புற? என்னங்க இப்ப வேற